அமர் பிரசாத் ரெட்டி ஒன்று சொன்னார், நான் தான் அவரை கட்சியில சேர்த்தேன் அப்படின்னு. நான் இன்னொரு பெரிய பிரச்சனையில அவரை மாட்டி விட்டேன். மிகப்பெரிய பிரச்சனை, வெளியே வரவே முடியாத பிரச்சனை. அவர் கல்யாணத்தை நான் தான் நடத்தி வச்சேன். இல்ல சொல்றதுக்கு முன்னாடி, இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தம்பி அண்ணாமலை எனக்கு கொஞ்சம் ஒரு ஸ்வீட் கொடுத்தாரு. அது என்ன ஸ்வீட்னா அல்வா. அல்வா அல்வா கொடுத்தார். ஆனா அது நேர்மறையான அல்வா தான். ராகுல் காந்தி சொல்ற மாதிரி அல்வா கிடையாது. எல்லாம் உழைப்பாளியர்கள் கிண்டிய அல்வா தான். ஆக பட்ஜெட்டுக்கு முன்னாலேயும் அப்படிதான் அல்வா கிண்டப்படுகிறது. நாம இப்ப கிண்டப்படல, இதே அல்வாவை காங்கிரஸ்காரங்களும் கிண்டாங்க. ஆனா ஏதோ பிஜேபியில கிண்ண மாதிரியும் அதுல 20 பேர்ல தாழ்த்தப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள்லாம் இல்ல அப்படின்னு இன்னொரு அல்வாவை அவர் கிண்டி இருக்கார். அமர் பிரசாத் ரெட்டி ஒன்று சொன்னார், நான் தான் அவரை கட்சியில சேர்த்தேன் அப்படின்னு. நான் இன்னொரு பெரிய பிரச்சனையில அவரை மாட்டி விட்டேன். மிகப்பெரிய பிரச்சனை, வெளியே வரவே முடியாத பிரச்சனை. அவர் கல்யாணத்தை நான் தான் நடத்தி வச்சேன். ஆந்திரால சூலூர் என்ற இடத்திற்கு, சூலூர்பேட்டையில சென்று செங்காலம்மன் கோயிலுக்கு போய், இது திருவள்ளூர் மாவட்டத்தை சார்ந்த பாஸ்கர், லோகநாதன் போன்றவர்கள்லாம் கூட வந்திருந்தாங்க. ஆக அதனாலதான் சொல்றேன், ஒரு பெரிய பிரச்சனையில வெளியே வர முடியாத பிரச்சனையில் மாட்டி விட்டதும் நான் தான். ஏன்னா நீங்க எவ்வளவோ பிரச்சனையில மாட்டிருக்கீங்கன்னு பல பேர் சொல்றாங்க. அதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை, இதுதான் பெரிய பிரச்சனை நான் உங்களுக்கு சொல்றேன். அதனால அப்படிப்பட்ட ஒரு நல்ல சுறுசுறுப்பான தம்பி. இங்கே அவர் சொன்னதை போல ஒரு நல்ல நிகழ்ச்சி நடத்தினார். அதை பார்த்து விட்டு இப்படிப்பட்ட இளைஞர்கள் எல்லாம் கட்சியில் சேர வேண்டும் என்று சேர்த்து, அது மட்டும் இல்ல ஜல்லிக்கட்டிலும் அவர் சிறப்பாக பணியாற்றினார். ஜல்லிக்கட்டிற்காக இன்னைக்கு ஜல்லிக்கட்டில் நாங்க தான் கொண்டு வந்தோம் பல பேர் கிளைம் பண்ணாலும், பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுத்த அந்த முயற்சியினால் ஒரே நேரத்தில் 4 அமைச்சர்களிடம் கையெழுத்து வாங்கி மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடந்தே ஆக வேண்டும் என்று முயற்சி செய்ததால் தான் ஜல்லிக்கட்டு நடந்தது. இது தனிப்பட்ட முறையில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அதற்கான முயற்சியை கொண்டார்கள். அதற்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி முயற்சியை மேற்கொண்டது. அதற்கு பல பேர் ஒத்துழைப்பு நல்கினார்கள். அதில் அமர் பிரசாத் ரெட்டியும் அந்த நேரத்தில் ஜல்லிக்கட்டை சார்ந்தவர்கள் எல்லாம் இணைக்கும் ஒரு பணியை செய்து ஒரே நேரத்தில் ஜல்லிக்கட்டு வேண்டும் என்று சொன்னவர்கள் ஒரு 50 பேரை ஒரே நேரத்தில் நாங்கள் விமானத்தில் அழைத்து சென்று அங்கே கோரிக்கை வைத்து ஒரே நாளில் 4 அமைச்சர்களிடம் அனுமதி பெற்று மரியாதைக்குரிய பாரத பிரதமரிடம் அந்த கோப்பு போய் அன்றே அனுமதி வாங்கி கொடுத்தோம். ஆக எப்பொழுதுமே நாம ஒன்று செய்வோம், ஆனா பாராட்டு வாங்கிக் கொள்வது வேறொருவர்களாக இருக்கும். அதே மாதிரிதான் இந்த மாநிலத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது. அதை நான் இங்கே அமர் பிரசாத் ரெட்டியின் அவர்களின் திறமையை நான் இங்கே சொல்லி ஆக வேண்டும். இல்ல சொல்றதுக்கு முன்னாடி, இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தம்பி அண்ணாமலை எனக்கு கொஞ்சம் ஒரு ஸ்வீட் கொடுத்தாரு. அது என்ன ஸ்வீட்னா அல்வா. அல்வா கொடுத்தார். ஆனா அது நேர்மறையான அல்வா தான். ராகுல் காந்தி சொல்ற மாதிரி அல்வா கிடையாது. எல்லாம் உழைப்பாளியர்கள் கிண்டிய அல்வா தான். ஆக பட்ஜெட்டுக்கு முன்னாலேயும் அப்படிதான் அல்வா கிண்டப்படுகிறது. நாம இப்ப கிண்டப்படல, இதே அல்வாவை காங்கிரஸ்காரங்களும் கிண்டாங்க. ஆனா ஏதோ பிஜேபியில கிண்ண மாதிரியும் அதுல 20 பேர்ல தாழ்த்தப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள்லாம் இல்ல அப்படின்னு இன்னொரு அல்வாவை அவர் கிண்டி இருக்கார். ஆனா நாங்க அல்வா சாப்பிட்டுட்டு இது இனிப்புக்கான ஒரு குறியீடு என்பதை நாங்கள் எடுத்துக்கொண்டு, அது மட்டும் இல்ல, இன்னைக்கு ஒரு அல்வா என்பது ஒரு இனிப்பின் குறியீடு என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ளாமல் ராகுல் காந்தி போன்றவர்கள் எதுலதான் பாலிடிக்ஸ் பண்ணணும் இல்லாம அல்வாவையும் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது எந்த அளவிற்கு அவர்கள் தரம் தாழ்ந்து இறங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆக அவர்களை எதிர்கொள்ளும் உயர்ந்த மனிதராக மோடி அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை தான் அமர் பிரசாத் ரெட்டி எடுத்து சொல்லி இருக்கிறார். ஆனா அந்த அல்வாயை பொறுத்த மட்டும் அது இனிப்பு என்பதையும் தாண்டி, நீங்கள் இவர்களெல்லாம் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்டவர்கள், இவர்களெல்லாம் பட்டியலின சமூகத்தை சார்ந்தவர்கள் 73% மேல இருக்கிறாங்க. அதனால அவர்களை வச்சு ஏன் கிண்டல அப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்க ஒரு சின்ன ஆலோசனை சொல்றேன். சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் தலைவர் அண்ணன் ஸ்டாலினை தொடர்பு கொண்டு, நீங்க துணை முதலமைச்சர் போடுறதா இருக்கீங்க போல இருக்கு, அதனால இந்த பிரிவிலை யாரையாவது போடுங்க அப்படின்னு நீங்க ஆலோசனை சொன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஆக நீங்க செய்யறதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இன்னைக்கு அவங்க ஒரு
பெரிய ட்ரஸ்ட் வச்சிருக்காங்க. அதில் எவ்வளவு பட்டியலின மக்கள் தாழ்த்தப்பட்டவர்களுக்கான எல்லாருக்குமே தெரியும். ஆக வேண்டுமென்றே ஒரு அல்வாவை வேற மாதிரி அரசியல் கிண்டலாக கிண்டி கொண்டிருக்கிறார். இன்னொன்று சொல்றாரு, அதுல புத்தக வெளியீட்டு விழாவிற்கு போயிருந்தேன். அப்போ ஒருத்தர் சொன்னாரு, திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருந்தார், இது அமர் புத்தகம் இல்லை, நான் ஜென்ரலாக ஒரு லைட்டர் சென்ஸ்ல சொல்றேன், இந்த புத்தகத்தை வெளியே கொண்டு வருவது பிரசவம் மாதிரி இருந்தது, பிரசவம் மாதிரி இருந்தது, பிரசவம் மாதிரி இருந்ததுன்னு சொன்னார். நம்மளாம் சொன்ன மாதிரி ஒருத்தர் எழுந்து சொன்னார், புத்தகத்தை படிச்சவர், போதும் இதுல குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கோங்க, இந்த ஒரு புத்தகம் குழந்தை மாத்திரம் பெற்றது போதும் அப்படின்னு. ஏன்னா புத்தகம் அந்த நிலையில இருந்தது. ஆனா அமர் பிரசாத் ரெட்டி போன்ற இளைஞர்களுக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு கிடையாது, புத்தக கட்டுப்பாடும் கிடையாது, எத்தனை புத்தகங்கள் வேண்டுமானாலும் எழுதுங்கள். என்றால் அந்த எழுத்து மக்களை மாற்றும். ஏனென்றால் வார்த்தை, பாரதியார் சொன்னதை போல தேவ வார்த்தை. அக்னி குஞ்சொன்று கண்டேன், அங்கே ஆங்கொரு பொந்தில் வைத்தேன், வெந்து தணிந்தது காடு. ஆக ஒரு அக்னி குஞ்சை ஒரு மரப்பொந்தில் வைத்தால் காட்டையே வெந்து தணிக்கும் அளவிற்கு அந்த வார்த்தைகளில் ஒரு சக்தி இருக்கிறது. உதாரணத்திற்கு கேசிஆர், உங்களுக்கு நல்லா தெரியும், தெலுங்கானால முதல் புரட்சி எங்க வந்ததுன்னா, நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான் அவரை அப்படியே புரட்டி போட்டது. குடியரசு தினத்தில் நான் எனக்கு பேசக்கூடாது அப்படின்னு என்கிட்ட ஒரு கண்டென்ட் கொடுக்கல, நான் சொன்னேன், 2 வார்த்தை தான் சொன்னேன். எல்லோருக்கும் ஃபார்மர்ஸ் எல்லோருக்கும் ஹவுஸ் தேவை, ஆனால் ஒருவருக்கு ஃபார்ம் ஹவுஸ் தேவையில்லை. விவசாயிகள் எல்லோருக்கும் அவர்கள் பண்ணையில் வீடு வேண்டும், ஆனால் ஒருவருக்கு மட்டும் பண்ணை வீடு தேவையில்லை. இதுதான், இந்த கேப்ஷன் தான் வைரல் ஆகி முதலில் கேசிஆர் பத்தி நெகட்டிவிட்டி கொண்டு வந்தது. ஆக வார்த்தைகளுக்கு மிக அதிக சக்தி இருக்கிறது. அந்த வார்த்தைகளை நீங்கள் கொண்டு இந்த புத்தகத்தை எழுதி இருக்கிறீர்கள். ஆக இந்த புத்தகம் நிச்சயமாக பலன் தரும், நமக்கு நிச்சயமாக தாமரையை மலர வைப்பதற்கு இதற்கு பயன் தரும். அதனால் நல்லதொரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இன்னும் பல புத்தகங்களை நீங்கள் எழுத வேண்டும் என்று கேட்டு, எதிர்ப்பு அரசியலும் எதிர்மறை அரசியலும் அதிகமாகி கொண்டே போகிறது. அது மாநில அரசியல் இருந்தாலும் சரி. அகில பாரத அண்ணன் துரைமுருகன் காவிரி நீரை வாங்க போயிட்டு சொல்றாரு, அவரும் ஹிந்தியில பேசுறாரு, அமைச்சர் ஹிந்தியில பேசுறாரு, இணையமைச்சர் ஹிந்தியில பேசுறாரு, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா இதுக்காக தான் நாங்க சொன்னோம், என் தாய் தமிழை எதுவும் அழித்து விட முடியாது, அதே நேரத்தில் இன்னொரு மொழியை கற்றுக்கொள்வதில் தாய் தமிழ் பெருமை அடையுமே தவிர சிறுமை அடையாது என்பதைத்தான் நாங்க சொல்லிக்கொண்டே அந்த கும்மிடி பூண்டியை தாண்டினா துரைமுருகன் அடையாளம் தெரியாது, அவர் அமைச்சரையும் அடையாளம் தெரியாது. அதனால்தான் நாம சொல்றோம், பரந்துபட்ட NEP-யா இருந்தா ஒத்துக்கொள்ளுங்க, நீட்டா இருந்தா ஒத்துக்கொள்ளுங்க, நல்லதை இந்த நாட்டிற்கு சொல்லும் பொழுது அதை ஒற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி நல்ல புத்தகத்தை வெளியிட்ட தம்பி அமர் பிரசாத் ரெட்டிக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்து, சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ, கைகள் உயர்கிறதோ இல்லையோ, இலைகள் துளிர்கிறதோ இல்லையோ, தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும். 2026 தாமரை மலர்ந்தே தீரும். நன்றி.